ஸோ ஃப்ரீலான்சிங்குள்ளே கிளைண்ட்ஸை 30 டேஸ்க்குள்ளே நம்ம அக்வயர் பண்ண முடியுமா, என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும், எதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத கிளியர் கட்டாக சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரீலான்சிங்குள்ளே அப்படின்னு நீங்கள் உள்ளே என்ட்ரானாலே மொதல் விஷயம் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது ஒரு மைண்ட் செட். நம்ம ஒரு ஸ்கில் செட் லேர்ன் பண்ணி அந்த ஸ்கில் செட் மூலமாக நம்ம கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணி அதுக்கப்புறம் மணி ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 2 விஷயம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் மெத்தட்ஸில் கிளியராக இருக்கணும். 2வது நீங்கள் என்ன ஸ்கில் செட் லேர்ன் பண்ண போகிறீங்க, அதை என்னவா நீங்கள் கிளைண்ட்டுக்கு ப்ரொஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத கிளியர் கட்டாக இருக்கணும். சரி, இதில் நிறைய ஆப்ஸ்டக்கல்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வரப்போகுது. அது எல்லாத்தையும் நான் ஒன் பை கிளாரிஃபை பண்ண போகிறேன். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த ஸ்கில் செட்டில் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரீலான்சிங்னா முதல்ல என்னென்னு புரிஞ்சுக்கணும். ஃப்ரீலான்சிங்கிறது நம்ம ரொம்ப ஃபேமஸாக யூஎஸ்லேயும் தமிழ்நாட்டிலையும் இப்போ ஆகிட்டு வந்துருச்சு. யூஎஸில் ஃபஸ்ட்லேருந்தே இருக்குது, இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக ஃபேமஸாக இருக்குது. சரி, இந்த ஃப்ரீலான்சிங்குள்ளே நீங்கள் என்ன ஸ்கில் செட் லேர்ன் பண்ணுறீங்க, அதை பொறுத்து கிளைண்ட்ஸ் எப்படி கிடைக்கிறாங்க, அதை பொறுத்து நீங்கள் எவ்வளோ மணி ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு பொறுத்து நிறைய வேரியேஷன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இந்த ஃப்ரீலான்சிங்குள்ளே ஒரு சில அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் ஏஜென்சி பில்ட் பண்ணுறவங்களுக்கு கூட மல்டிபிள் கிளைண்ட்ஸை ஆன்போர்ட் பண்ணி நிறைய பீப்பிளை வேலைக்கு எடுத்தால் நீங்கள் பில்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் மட்டுமே நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஒரு டீம் பில்ட் பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் மல்டிபிள் கிளைண்ட்ஸை ஆன்போர்ட் பண்ணலாம். ஓகே, சரி, இப்போது உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து சொல்ல போகிறேன். நான் மோர் தென் 4+ இயர்ஸ் மேலே இந்த ஃப்ரீலான்சிங் ஜர்னிக்குள்ளே மல்டிபிள் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு கிளைண்ட்ஸ் கூடயும் யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நாலேஜ் வச்சு சொல்ல போனால் நீங்கள் இந்த ஸ்கில் செட் பேஸ்டாக நீங்கள் அடுத்து வரீங்க. ஃப்ரீலான்சிங்னு தெரிஞ்சுட்டு அடுத்த ஸ்கில் செட்டுக்குள்ளே வரீங்க. ஸ்கில் செட்டுன்னு வரும்போது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், என்ன ஸ்கில் செட் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் எவ்வளோ மணி ஜென்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்றது வேரி ஆகும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக தான் உள்ளே வர போகிறீங்க. எனி ஸ்கில்ஸ் எந்த ஸ்கில்லாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக தான் வர போகிறீங்க. ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக தான் உள்ளே என்ட்ரு ஆக போகிறீங்க இந்த ஃப்ரீலான்சிங் ஜர்னிக்குள்ளே. சரி, இந்த ஃப்ரெஷ்ஷாக வரும்போது நான் ஃப்ரீலான்சிங் சொன்னோடனே நிறைய பேருக்கு ஞாபகம் வரது வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும். சரி, அதெல்லாம் சூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் நீங்கள் எந்த ஸ்கில் சூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் என்ன ஸ்கில் செட் சூஸ் பண்ணுன்றதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முதல் விஷயம், நீங்கள் லேர்ன் பண்ண போகிற ஸ்கில் செட் மற்றவங்களுக்கு டிமாண்டிங்காக இருக்கா, மற்றவங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, 2வது அதில் காம்படிஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. 3வது மணி ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த 3 கேட்டகரி. ஸோ ஃபஸ்ட் கேட்டகரியில் டிமாண்ட்றது அதிகமாக இருக்கணும், காம்படிஷன்றது ரொம்ப கம்மியாக இருக்கணும், மணி ஜென்ரேட் பண்ணுறது அதிகமாக இருக்கணும். இது 3மே நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணும்போது எந்த ஸ்கில் செட் சூஸ் பண்ணணும்னு ஒரு பேசிக்கான ஐடியா கிடைக்கும். இல்லை எனக்கு சுத்தமான ஐடியா இல்லைனா உங்களுக்கு எது பிடிக்குதோ எடுத்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போக இது நம்மளுக்கானதா இல்லையான்றது உங்களுக்கே தெரிய வந்துடும். ஓகே, ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி பார்க்குறதும் ஒரு விதத்தில் பெஸ்ட்டான விஷயம் தான். சரி, நான் இந்த 4+ இயர்ஸாக என்ன ஸ்கில் செட் யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வெப்சைட் டெவலப்மெண்ட் தான். நோ கோட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட் யூஸ் பண்ணி கோடிங் நாலேஜ் இல்லாமல் ப்ரொஃபஷனல் வெப்சைட்ஸை டெவலப் பண்ணி தரது தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஓகே, இந்த ஸ்கில் செட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன் நான் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னு ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, இதில் காம்படிஷன் ரொம்ப கம்மி, டிமாண்ட் அதிகமாக இருக்குது, மணியுமே நல்லா ஜென்ரேட் பண்ண முடியும். வித்தின் ஒரு வீக்குள்ளே டெவலப் பண்ணி தர வெப்சைட்டுக்கு எனக்கு குறைஞ்சபட்சம் 8,000 to 10,000 வரைக்கும் என்னால் சார்ஜஸ் பண்ண முடியும். வித்தின் வீக்குள்ளே நான் டெலிவரி பண்ணுறேன். அதுக்காக எனக்கு இவ்வளோ சார்ஜஸ் வரும்போது இது பெஸ்ட்டான இதுன்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணேன். ஸோ நான் சூஸ் பண்ணதே நீங்கள் சூஸ் பண்ணுமா அப்படி கிடையாது. உங்களுக்கு எது ரொம்ப பேஷனேட்டாக இருக்கும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு ஐடியாஸே இல்லைனா நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போது ஒரு ஸ்கில் செட் லேர்ன் பண்ணுறீங்க. அது எப்படி லேர்ன் பண்ணணும், அதை நீங்கள் ஒரு வாரம் லேர்ன் பண்ணணும், இல்லை 2 வாரம் லேர்ன் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எந்த ஸ்கில் செட் லேர்ன் பண்ணாலும் ஒரு 2 வீக்ஸ் மேலே அதில் பெருசாக படிக்கிறது இருக்காது. 2 வீக்ஸில் நீங்கள் ஒரு நாளைக்கு 2 to 3 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி அதை படித்து அதுக்கப்புறம் அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுலேயே உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஐடியா கிடச்சி. இது ஒரு 2 வீக்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் தான் உங்களோட கிளைண்ட்ஸை அக்வயர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் மெத்தட்ஸை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. சரி, அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். சரி, ஓகே, இப்போ அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் விஷயம் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். இன்ஸ்டாகிராமில் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக க்ரியேட் பண்ணணும். அந்த ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டை பப்ளிக்காக மாற்றணும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஸ்கில் செட்டில் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வெப்சைட் டெவலப்மெண்ட் வரும்போது நீங்கள் பண்ணுற டெமோ வெப்சைட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கணும் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில். அப்படி நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஷோகேஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2 வெப்சைட்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இது ஒரு ஆப்ஷனாக இருக்கும். சரிங்களா? இப்படி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும் போது நீங்கள் ஒரு 2 to 3 days வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு அந்த 2 to 3 daysக்கு அப்புறமா நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் அதிகமாக ஃபேமஸான ஒரு சில பீப்புளாக இருப்பாங்களே தமிழ்நாட்டில், அவங்கள போய் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த பிஸ்னஸ் பேஜஸ்லாம் நிறையா இருக்கும், அதை போய் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கவங்க ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் தமிழ் பீப்புளையும் பிஸ்னஸ் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா நீங்கள் யார் கூட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள போய் முதல்ல ஃபாலோ பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம் ட்ரைனர்ஸா, இல்லாட்டி ஃபிட்னஸ் ட்ரைனர்ஸா, இல்லாட்டி ஃபேஷன் டிசைன் புட்டிக் சேல் பண்ணுறவங்களா, இ-காமர்ஸ் ஒரு பண்ணி தர போகிறீங்களா, இல்லை போர்ட்ஃபோலியோ பண்ணி தரப்பீங்களா, கன்ஸ்ட்ரக்ஷனா, இன்டீரியரா அப்படின்றத நீட் அண்ட் ரைட்டாக போர்ட்ஃபோலியோ
கிளைண்ட் பர்சனா அப்படின்னு ஒன்று எழுதி, கிளைண்ட் பர்சனாக நம்ம யார் கூட ஒர்க் பண்ண போகிறோன்றது டிசைட் பண்ணுறதா கிளைண்ட் பர்சன், அதை எழுதி டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் அவங்கள ஃபாலோ பேக் கொடுங்க. ஸோ எடுத்தவங்க ரிட்டர்ன் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வரி பண்ணித்தல கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள ஃபாலோ பேக் பண்ணுங்கள். இப்படி ஃபாலோ பேக் பண்ணுறதுனால உங்களோட ஃபாலோயிங் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐடியா கிடச்சி யாரோட நம்ம ஒர்க் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. இப்போது நீங்கள் பண்ண போகிற விஷயம் தான், நிறைய டெமோ வெப்சைட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. அடுத்தது நீங்கள் அவங்கள்ட்ட போய் ரீச் அவுட் பண்ண போகிறீங்க. ரீச் அவுட்னா எப்படி, நீங்கள் இதை மெயிலையோ இல்லை டிஎம்லையோ பண்ணலாம். சரிங்களா? சரி, மெயிலையோ டிஎம்லையோ பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பயப்படவே தேவையில்ல. நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற மெயில்ஸும் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுத்த மெயில்ஸுமே நான் உங்களுக்கு ஃப்ரீயாக எப்படி யூஸ் பண்ணணும், அது எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷனோட ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அது இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, அது ஃப்ரீயாகவும் டவுன்லோடும் பண்ணிக்கலாம் அந்த ஃப்ரீ இமெயில் கிட்ட. அது ஒரு ஐடியா கொடுத்துரும் உங்களுக்கு. சரிங்களா? இது ஒரு போர்ஷன். ஸோ அப்படி ரீச் அவுட் பண்ணும்போது நீங்கள் 1 வீக் ரீச் அவுட் பண்ணும்போது ஒரு 5 ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணுவீங்க, 6 ரிஜெக்ஷன் ரிப்ளைஸ் வராமல் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஓவர் தி டைம் பீரியட் லாஸ்ட் 1 வீக் பீரியட் தான் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான பீரியட். நீங்கள் லாஸ்ட் டைம் மெசேஜ் பண்ணீங்களா அந்த 1 வீக், அவங்கள ஃபாலோ பேக் பண்ண போகிறீங்க. ஸோ ஃப்ரீலான்சிங் ஃபாலோ பேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்கள ஃபாலோ பேக் பண்ணும்போது கண்டிப்பாக ஒன்று கிளிக் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்படி கிளிக் ஆகும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் மேலே ஒரு நம்பிக்கை வரும். சரிங்களா? இது எனக்கு தெரிஞ்சு இது 30 டேஸில் பிளான். இந்த 30 டேஸ் பிளானை நீங்கள் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 3 ஹார்ஸ்னு பிரித்து பண்ணிங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டான பார்ட் டைம் ஃப்ரீலான்சிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அடிஷ்னல் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஸ்டக் ஆகிட்டு இருக்கேன், நான் இங்கே தான் வந்து ஸ்டக் ஆகிறேன், எனக்கு இந்த பொசிஷனில் நான் இருக்கேன், ஆனால் இந்த இடத்துல எனக்கு ஸ்டக் ஆகுது, எனக்கு மேலே என்ன பண்ணுறது தெரியலனா நீங்கள் எங்கே ஸ்டக் ஆகிருக்கீங்கன்றதை எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நான் உங்களுக்கு அதர் டாப்பிக்கை எடுத்து இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்ச மாதிரி இருக்கும். உங்களை மாதிரி நிறைய பேர் சொல்ல முடியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ எனக்கும் கண்டென்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க, நான் சொன்ன மெத்தடை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கே ஸ்டக்காக இருக்கீங்கன்ற விஷயத்த சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. நான் அப்லோட் பண்ண டெமோ வெப்சைட்ஸாக இருக்கட்டும், அது கண்டென்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ ஏன்னா நான் டெமோ வெப்சைட்ஸுமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஐடியா கொடுக்கணுன்றதுக்காகவும் நான் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? சரி, இப்போது நீங்கள் ஒரு ஐடியா எனக்கும் வந்து இந்த மாதிரி என்ன ஸ்கில் செட் சூஸ் பண்ணேன்னு தெரில, நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்கில் செட்டே நான் லேர்ன் பண்ணிக்கிறேன், கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சினா டெஃபினட்டாக நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஸோ நானே அதை நான் லேர்ன் பண்ண ஸ்கில் செட்டை டீச் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். மோர் தென் 2500 ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். யூடியூப்லேருந்து பேட்சாக எடுத்து, இன்ஸ்டாகிராமில் பேட்சாக எடுத்து 36 பேட்ச் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்கமிங் பேட்ச் இப்போ ஜாயின் பண்ண முடியும். சரி, இது என்ன, அது நோ கோட் ஸ்கில்ஸ்னா என்ன, வெப்சைட் டெவலப் பண்ண முடியுமா, கோடிங் பண்ண முடியுமா, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மணி ஜென்ரேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற டவுட்ஸ்லாம் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் என்னோட ஃப்ரீ வெப்னாரில் ஜாயின் பண்ணும்போது அது ஃபுல் டவுட்ஸுமே கிளியர் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? அந்த ஃப்ரீ வெப்னாரில் இதில் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ மணி ஜென்ரேட் பண்ணலாம், எவ்வளோ கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணலாம், இத்தனை பேரோட ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் ஃப்ரீ வெப்னாரில் கொடுப்பேன். அந்த ஃப்ரீ வெப்னாரில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இல்லை கூகுள் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிங்கன்னா சப்மிட் பண்ண உடனே கூகுள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்துடும். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஃப்ரீ டெம்ப்ளேட்டுமே கிடச்சிரும், ப்ளஸ் அதே சமயத்தில் உங்களுக்கு ஆக்சஸுமே கொடுத்துருவேன். நீங்கள் ஃப்ரீ வெப்னாரை அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் டேரெக்டாக கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணவங்ககிட்ட அவங்ககிட்ட ரிசல்ட்ஸ், அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே நான் அவங்ககிட்ட டேட்டா வந்து இன்டர்வியூவாக கண்டக்ட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டு நீங்கள் பார்க்கலாம். யூடியூப்ல இருக்குது, இன்ஸ்டாகிராமில் இருக்குது. சப்போஸ் இன்ஸ்டாகிராம் பார்க்கணுன்னா என்னோட பயோவில் இருக்கும், நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஃப்ரீ வெப்னார் அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இந்த 30 டேஸ் மாதிரியே உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் மோர் சீரிஸ் லைக் திஸ் அப்படின்னு போடுங்க. நான் இன்னும் அதில் இன்னும் டீட்டெயிலாக இருக்கிறத பார்ட் எடுத்து உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஹாப்பி ஃப்ரீலான்சிங்.